ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகள் திருப்பவும். வேதத்தில் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் 29வது அதிகாரம் அதில் 14வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் வீடியோ பார்க்குற உங்களிடத்தில் கர்த்தர் வார்த்தை பேசுகிறார். இதோ எதிர்பார்ப்பவரோடு இருக்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் காண வைக்க போகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு அதிசயத்துக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு மிராக்கள் நடக்கணும், என் கணவருடைய வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கணும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கணும், என் பிஸ்னஸில் ஒரு மிராக்கள் நடக்கணும், என்னுடைய வேலையில் ஒரு மிராக்கள் நடக்கணும், நான் எதிர்பார்க்குற என்னோடய திருமண வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் நான் எதிர்பார்க்குற ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் என்று நீங்கள் பல நாட்கள் காத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். அதற்கான அடையாளத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதற்கான அடையாளம் தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்க. ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படி தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் நடந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்றது போல் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டு சொல்லுவார், இன்றைக்கு அதற்கான அடையாளங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், இன்றைக்கு அதற்கான அடையாளங்களை உங்கள் கண்கள் பார்க்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கான அடையாளங்கள், உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்துக்கான அடையாளங்களை உங்கள் கண்கள் கர்த்தர் காண வைக்க போதுமானவர் இருக்கிறார். எனக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும், வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் ஒரு சில ஆலோசனை சொல்லும்போது நான் சொன்னேன், நம்பிக்கை அட்சஸ் நிலைமையில் இருந்தாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போகும்போதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல் நான் அற்புதம் சொல்ல விரும்பலை, ஆனால் அதே போல் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நடந்தது என்று அடுத்த நாளே எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான் இல்லையா? அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவர் அதிசயமான தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரச்சனைகள் அதிகமாக பார்க்கும்போது வாழ்க்கையில் அதிசயமே நடக்காதுங்கிற சூழ்நிலைக்குள்ள முடிவுக்குள்ள வந்துடும். ஆனால் அதிசயத்தை செய்கிற தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அதற்கான அடையாளங்களை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் காண அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி ஒருவேளை கவலையோடு கூட வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மைகளை காண்பீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மேன்மைகளை காண்பீங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யாகாது, அது நிச்சயமாக நிறைவேறும். அது உன்னிடத்தில் தாண்டி வந்து அது உன்னுடையதாக இந்த வருடத்தில் இந்த நாளில் வாழ்க்கையில் மாறும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அதனால் இதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படியே நீ அற்புதங்களை செய்கிற தேவன், நீ அதிசயங்களை செய்கிற தேவன். இதோ நான் ஒரு புதிய காரியங்களை செய்கிறேன் சொன்ன வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியங்களை இந்த நாளில் செய்து முடிப்பீராகப்பா. அதற்கான அடையாளமான காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் காண்பித்து பெரிய காரியங்களை செய்வதற்காக சொத்து இந்த பிள்ளைகளுடைய சிந்தைகள் முழுவதும் இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை காமிப்பாருங்கிற எண்ணத்தோடு கூட இருக்க நீ உதவி செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோடு கூட பேசியிருக்கிறார் இல்லையா? அதனால் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அவரால் செய்ய முடியும். அதனால் சூழ்நிலைகளை கண்டு பயத்தோடு இருக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.